சண்டே ஈவினிங் மார்க்கெட்லாம் போயிட்டு வந்துட்டு நைட்டுக்கு வந்துட்டு எனக்கும் அம்மாவுக்கும் தான் பிரியாணி அரிசியில் வந்துட்டு தக்காளி சாதம் தாளித்து விட்டுறேன்னு சொல்லிட்டு தாளித்து விட்டுருந்தேன். அதுக்கு வந்து அம்மா வந்துட்டு எனக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே அரிஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. நான் வந்துட்டு சைடில் வந்து தாளிச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் வந்து பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏலக்காய், கல்பாசி இந்த மாதிரிலாம் கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வணக்கிட்டேன். கூட வந்து தக்காளியுமே ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா வணக்கிட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் அக்கா பிரியாணி மசாலான்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சுருக்கா, அதையுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே தக்காளி நட்டு குத்தி குத்தி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக எப்பவும் போல் வந்து அரிசி கழுவி போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு விசில் விட்டுறது தான். ஸோ நானும் அம்மா அப்படிங்கிறனால எங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி ஒரு 1 1/4 டம்ளர் அது மாதிரி போட்டாவே போதும். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எப்போ வெட்டி வச்சுனே தெரில. அப்போ ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். கூட இன்னொரு ப்ளவுஸ் இருந்துச்சு, அதையுமே வெட்டி வைக்கணும். சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு.